நாளைக்கு மதுரை போகிறோம். அதனால் அருள்மதி பலகாரம் சொல்லிட்டுருக்காங்க. அதிரசம் சுட போகிறோம். ஒரு கிலோனா 1.25 கிலோ அரிசி, மண்டவனா 1 கிலோ. பனையும் காட்டாது. மதுரைக்கு போகிறாங்க, அதனால் அதிர்ஷ்டம் செஞ்சுக்கிட்டு அவங்கள மாமியார் போய் கொடுத்து விட போகிறோம். என்ன இப்படி இருக்கு? இன்னும் முன்னாடி ஒரு முடி எடுத்து விட்ருக்கீங்களா? இது ஸ்டைலா? என்னது? 1 கிலோ 1.25 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மண்டவளம். 1.25 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மண்டவளம். ஓகே. போடுறது நல்லா சுத்தமாக இருக்குங்களா? கல்வியில் நடைய போட்டுறணும். சரி. அது அரைக்கிறதுக்கு எதுவும் பதம் அந்த மாதிரி இருக்கா? ஆமாம், அதிரசத்துக்கு சொன்னால் இது மண்டவளத்தை வளர்த்து ஒரு பாத்திரத்தில் போட்டு இப்போ எவ்வளோ நேரத்தில் சொல்லணும் கிண்டி வச்சு? பலகாரம் ரெடி. ஆமாம், நல்லா இருக்கு. இது நல்லா 14 உங்கள் அம்மாவுக்கும் என்னம்மா பண்ணிடுறீங்க? அதிரசம் சுட போகிறோம். அதெல்லாம் மாவு சேர்க்குறோம். ஏலக்காய், எள்ளு எல்லாம் போட்டு சர்க்கரை பாவு காய்ச்சி வச்சுருக்கோம். இப்போ ஊற்ற போகிறோம். எப்படி ஊற்ற? ஒரு கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றவா இல்லை என்ன பண்ண சொல்லுங்கள்? கையில் எடுத்துக்கணும். அதிரசம் எவ்வளோ அரிசி போட்டீங்க? 1 கிலோ அரிசி. 1 கிலோனா 1.25 கிலோ அரிசி, மண்டவனா 1 கிலோ. சரி சரி, ஓகே. எடுத்து வச்சேன்னா எவ்வளோ போட்டு பாருங்க. கையில் பண்ண முடியாதா? கை வைக்க முடியாது. ஆனைக்கூடம் போகிறதுக்கா? சரி, நான் பார்த்து சொல்கிறேன், செக் பண்ணி சொல்கிறேன். வேற எங்கேயும் வீடு கட்டியிருக்காங்களா என்னன்றது தெரியாது. அக்காச்சி எழுதி கேட்டால் சொல்லுங்கண்ணே. பனையும் காட்டாது. இல்லையா வேற? கொஞ்சம் மதுரைக்கு போகிறாங்க, அதனால் அதிர்ஷ்டம் செஞ்சுக்கிட்டு அவங்கள மாமியார் போய் கொடுத்து விட போகிறோம். அப்படியா? பலகாரம் சொல்கிறோம். அதிரசம் யார்ல? நாளைக்கு மதுரை போகிறோம். அதனால் அருள்மதி பலகாரம் சொல்லிட்டுருக்காங்க. அப்போ இங்கே பாருங்க.
கழுவு இது பார்த்தீங்கன்னா கறிவு. என்ன இப்படி இருக்கு? நல்லா வருதா? என்ன இங்கே கீழே விழுந்துட்டா? அது அடுப்புக்கு வைக்கணும்ல. அப்படியா? அடுப்பு கொஞ்சம் சேர்க்கலாம். இன்னும் முன்னாடி ஒரு முடி எடுத்து விட்ருக்கீங்களா ஸ்டைலா? இது சொல்லுங்க மாமா. பலகாரம் சொல்ற சரி சைடில் இருக்கும், நான் எடுத்துகிட்டு வரேன். செய்யணும் பலகாரம் சொல்லுங்கள். அரிசியா சத்தமா பச்சரிசி. இந்த அளவு சொல்லுங்கள். அரை கிலோவுக்கு எப்படி என்னது? 1.25 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மண்டவளம். ஓகே சரி. சரி முதல்ல என்ன பண்ணணும்? ஓகே ஓகே. அரிசியை புடைச்சி சரி சரி சரி. அது அரைக்கிறதுக்கு எதுவும் பதம் அந்த மாதிரி இருக்கா? ஓ ஓகே. சரி பாகு காய்ச்சிருது அது. இப்போ 1.25 எவ்வளோ அரிசி சொன்னீங்க? எவ்வளோ மண்டவெல்லாம்? ஓகே 1 கிலோ. இதை வந்து காய்ச்சணும், நல்லா பாக காய்ச்சணும். சரி அப்புறம்? சரி ஏலக்காய் நல்லா அடிச்சு தூளாக போட்டு நல்ல மண் இல்லாமல் அதையும் கழுவி அதையும் மாவில் போட்டு எல்லாம் கட்டி வச்சுக்கணும். ஓ அந்த 1 டம்ளரா? 1.5 டம்ளர் ஊற்றினா போதும். அது சரி சரி. ஊற்றி வச்சு விட்டா பாவு நல்லா கொதிச்சு பாருங்க. ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சுட்டு அங்கே ஊற்றணும். ஊற்றணும்னா அது பாவு அதை ஊற்றி பார்த்தா வெள்ளை வச்சு இப்படி செஞ்சால் பதமாக வரும். கிண்ட வேண்டியதான். அதுக்கப்புறம் அடுத்தோம்னா ரெடி. எவ்வளோ நேரத்தில் சொல்லணும் பாகு கிண்டி வச்சு? இது ஒரு 10 நிமிஷம். ஒட்டக்கூடாதுண்ணா கையில் பிசு பிசுன்னு. பிடிச்சா அப்படி வரணும் கையில். நல்லா இருக்கு. பலகாரம் ரெடி. இது எடுப்பா ஃபோட்டோ எடுப்பேன், வீடியோ ரெக்கார்டாது. என்ன எடுக்க? நல்லா தெரியுதுல்ல. பலகாரம் சுட்டு முடிச்சிட்டோம். இன்னொரு ரவுண்ட் இருக்கு, அதையும் முடிச்சிட்டோம். ஓகே இன்னொரு ஃபோட்டோ எடு. கிளிக் பண்ணாதான் ஃபோட்டோ வந்துருமா? சரி பலகாரம் சுடுறோம். வெயில் அடிச்சுட்டா வெப்பம் வந்துட்டுனா வீதி கேட்கலாம். ஆமாம் நல்லா இருந்துச்சு. பேசாம இங்கே கட்டில் போட்டு தூங்கிடலாம் போல. எல்லாத்துலையும் இன்னைக்கு நீ புள்ள படம் எல்லாம் வரலையா எனக்கு இச்சல் ஆயிரும். 5 கண்ணை கூட வரலையா உள்ள பிறக்க போயிடுவேன். வெளியே வந்து கிடப்பேன். இது நல்லா இருக்கு வெளியே. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் காற்று அடிக்குது வெளியே. டென்ட்டில் படுத்துருவேன். ஃபேனை வச்சுட்டு படுத்துருவேன். அது தனியாக கொடுத்துட்டு ஒரே கூப்பிட்டே கிடக்கும். அதான் சரி இப்போ பால் நேரம் கொட்டிட்டு அவங்களுக்கு பால் தனியாக படுத்துருவோம். அப்பா அம்மா கூப்பிட்டு இது கொடுத்தீங்களே, வாங்கிட்டீங்களா? ஸ்பேனர் ஒன்று கொடுத்தீங்களே, வாங்கிட்டீங்க. நமக்கு அடிக்கடி தேவைப்படும். சிலிண்டர் அது இந்த வாங்க. சரி. எத்தனை பிள்ளைங்க அவருக்கு? 16. எந்த இடம் இலங்கையில் வருங்க? ஓ 16 பிள்ளை. உங்கள் கூட பிறந்தது?
7 7 நீங்களே. பரவாயில்ல 14 ஆச்சிக்கு 9. அம்மாக்கும் 9. உங்கள் அம்மாவுக்கு 9ஆ ஆமா சரி சரி அவங்க குடும்பத்திலேயே குறைவானது பொண்ணு சுங்காஜனமா மட்டும் எத்தனை 2. ராஜ்மாமா அம்மாச்சி பரவாயில்ல அப்பா வீட்ல இத்தனை அவங்க வீட்லயே 4-5 4 பொம்பளை பிள்ளைகளும் ஒரு பையன் 5.